ஹலோ வியூவர்ஸ், இப்போ லே லடாக் சீரீஸோட 2வது நாளில் நாங்கள் அடுத்ததாக போய்கிட்டு இருக்கிறது சாந்தி ஸ்தூபா அப்படிங்கிற இடத்துக்கு. இது லே டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற லடாக்கில் இருக்குது. கிட்டத்தட்ட 4000 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம். இதுவும் லே லடாக்கில் இருக்கிற ஒரு முக்கியமான டூரிஸ்ட் அட்ராக்ஷன். நிறைய பேர் இங்கே வராங்க. இங்கேயும் என்ட்ரி டிக்கெட் உண்டு. நாங்கள் இங்கே வந்து சேர்ந்தது சாயந்தர நேரங்கிறதுனால அந்த சூரியன் மறையிற வியூ வந்து ரொம்ப அழகாக இருக்குது இங்கே. ஏன்னா இது கிட்டத்தட்ட ஒரு 4000 அடி உயரத்தில் இருக்குது. இந்த வியூவுக்காகவே இங்கே நிறைய பேர் வர்றாங்க. இங்கே வந்து அந்த சாந்தி ஸ்தூபாவை தவிர இந்த வியூவும் இங்கே ஒரு முக்கியமான இடம் வகிக்குது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ட்ரு ஆகிறது வந்து ஒரு கோயில். இது புத்தருடைய கோயில். இங்கே நிறைய புகைப்படங்கள் இருக்குது. தலாய் லாமா, புத்தருடைய புகைப்படங்கள்லாம் நிறைய இருக்குது. ஒரு பெரிய புத்தர் சிலை. இதுதான் வந்து என்ட்ரன்ஸில் இருக்கக்கூடிய கோயில். As we twirl in the magic of the cosmic light, the shimmering galaxies will find our way, guided by love's everlasting sway. With each celestial heartbeat we dance on in this cosmic gate. As we twirl in the magic of the cosmic. இதுதான் அந்த சாந்தி ஸ்தூபா அப்படிங்கிறது. இது 2 ஃப்ளோராக இருக்குது. இந்த படிகள் வழியாக மேலே ஏறி போய் பார்க்க முடியும். இங்கே புத்தருடைய பிறப்பு முதல் இறப்பு வரையிலான நிகழ்வுகளை சித்திரங்களாக காட்சிப்படுத்தியிருக்காங்க. As we twirl in the magic of the cosmic, find our way, guided by love's everlasting sway. With each celestial heartbeat we dance on in this cosmic gate. As we twirl in the magic of the cosmic light, underneath the sky painted with dreams, we're chasing the echoes of silent screams, caught in the spell of the cosmic night, where fantasies bloom in the pale moonlight. We'll let go of all that we know and dance in the stardust's gentle flow. Dancing in the stardust, we're weightless and free in a world of wonders. Just you and me, lost in the moment. Our spirits ignite as we twirl in the magic of the cosmic light. Among constellations we'll find our way, through the celestial symphony we'll sway. With every step we leave our cares behind. In this celestial ballroom love's defined, caught in the spell of the cosmic night, where fantasies bloom in the pale moonlight. Dancing the shimmering galaxies will find our way. இங்கே ஒரு 1/2 மணி நேரம் செலவு பண்ணதுக்கப்புறமா இங்கேருந்து கிளம்பி அடுத்ததாக போக போகிறது
ஹால் ஆஃப் ஃபேம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு. இது நம்ம இந்திய இராணுவத்தால் நடத்தப்படுற ஒரு மியூசியம் ப்ளஸ் மான்யூமெண்ட். இங்கே வந்து ஈவினிங் 6 o'clock ஆனால் கம்பல்சரியாக க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அதனால் டைமிங்கை செக் பண்ணிவிட்டு அந்த இடத்துக்கு போகிறது நல்லது. என்ட்ரி ஃபீ உண்டு. அதே போல் திங்கட்கிழமையும் இங்கே விடுமுறை. ஸோ அந்த நாளை தவிர்த்துட்டு மற்ற நாளில் பிளான் பண்ணி போகலாம். இங்கே நமக்கு ஒரு மணி நேரமாவது தேவை இந்த இடத்துல இருக்கிற எக்ஸிபிட்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு. இங்கே வந்து கார்கில் வார் பற்றின ஒரு லைட் அண்ட் லேசர் ஷோ ஒன்று இருக்கும். அது ஈவினிங் 6 o'clock மேலே தான் அந்த ஷோ. டிக்கெட் கவுண்டரில் கேஷ் கொடுத்து டிக்கெட் வாங்க முடியாது. ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட் இல்லை கார்ட் பேமெண்ட் தான். இதுதான் இந்த ஹால் ஆஃப் ஃபேமோட என்ட்ரன்ஸு. உள்ளே வந்து ஃபுல்லாக மிலிட்ரியை சேர்ந்தவங்க தான் இருப்பாங்க. நமக்கு ஏதாவது சந்தேகம் ஏதாவது புரியலைன்னா அவங்கக்கிட்ட கேட்டாலும் அதுக்கான விளக்கங்களை கொடுப்பாங்க. லே லடாக்கில் இருக்கிற இடங்கள், அந்த மலைகள், அதை பற்றின ஹிஸ்ட்ரி எல்லாமே இங்கே வந்து எக்ஸிபிட்ஸாக இருக்குது. அதனுடைய விளக்கங்களும் எல்லாமே எழுத்து வடிவிலையும் இருக்குது. இந்திய இராணுவத்தில் பயன்படுத்தின ஆயுதங்கள் இதெல்லாமும் காட்சிக்கு வச்சுருக்காங்க. இதெல்லாம் பழங்கால பொருட்கள், அதாவது இப்போ யூஸில் இல்லாத பொருட்கள் இதெல்லாம். இதை தவிர்த்து இந்த மாதிரி ரீசன்ட் டைம்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய நவீன ஆயுதங்களும் வந்து நிறைய இந்த எக்ஸிபிட்டில் இருக்குது.
இங்கே மலையேற்றம் வந்து இராணுவ வீரர்களுக்கு அத்தியாவசியமான ஒரு விஷயங்கிறதுனால அதை சார்ந்த உடைகள், அவங்க தங்குற டென்ட்டு, அந்த கேம்புக்குள்ளே என்னெல்லாம் இருக்கும், எப்படி இருந்திருக்கும் அந்த உள்ளெல்லாம் அப்படிங்கிறதெல்லாம் விளக்குற மாதிரி நிறைய பொருட்கள் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் ரியலாக அந்த டைமில் யூஸ் பண்ணுற பொருள்கள் தான் இதெல்லாம். இந்த மியூசியம் பக்கத்தில் ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்குது. இந்த இடத்துல நம்ம இந்திய இராணுவத்தில் பணிபுரிஞ்சு வீர மரணம் அடைஞ்ச சோல்ஜர்ஸ் நினைவாக பராமரிக்கப்படுற ஒரு பகுதி தான் இது. இதில் அந்த வீரர்களுடைய பெயர்கள் பொறித்த கற்கள் நடப்பட்டிருக்கு. தங்களுடைய குடும்பத்தை பிரிஞ்சு நாட்டுக்காக, இந்த நாட்டு மக்களுக்காக பனியிலையும் வெயில்லையும் மழையிலையும் தங்களுடைய வாழ்க்கையே அர்ப்பணித்து நமக்காக எல்லையில் நின்று இந்தியாவை பாதுகாக்கிற எல்லா இராணுவ வீரர்களுக்கும் இந்த நேரத்தில் நம்ம ஒரு சல்யூட்டை கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். இந்த மாதிரி இடங்களை நம்ம போய் பார்க்கும்போது நம்ம இந்தியன் அப்படிங்கிறது இன்னும் ஒரு படி மேலே நமக்கு கர்வத்தை கொடுக்கும். இந்த வீடியோ இதோட முடியுது. அடுத்து வர்ற வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.